மட்டும்தான் பெரியவன். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் பெரியவன். இந்த உலகத்தில் என்னை மிஞ்சியவர்கள், என்னை விட பெரியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகமே என்னுடைய காலுக்கு கீழ்தான் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் ஆள்வதற்கு பிறந்தவன் நான் என்று கர்வமாக தன்னை மார்தட்டி கொண்டவன். உலகத்தில் தன்னை விட பெரியவர் யாரும் இல்லை. உலகத்தில் நான் தான் பெரியவன். இந்த உலகமே எனக்கு காலுக்கு அடியில் தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நான் எதை சொல்கிறேனோ அதை தான் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாவீரர் அலெக்சாண்டர் வாழ்ந்து வந்தார். மாவீரர் நெப்போலியன் இவ்வாறாக கூறுகிறான், இதோ ஐரோப்பாவினுடைய பனி பிரதேசங்கள் முழுவதுமே என்னுடைய பவள பிரதேசங்கள். ஐரோப்பாவினுடைய பனி பிரதேசங்கள் முழுவதுமே என்னுடைய பவள பிரதேசங்கள். நான் ஆயுத பலத்தினால் ஆயுதத்தை கொண்டு நாட்டை அடக்கி ஆள பிறந்திருக்கிறவன் என்று தன்னை பற்றி கர்வமாக நெப்போலியன் கூறுகிறார். அதே போல பார்க்கிறோம், மன்னர் நீரோ மிக பெரிய கொடூர மன்னனாக இவன் இருக்கின்றான். இந்த மன்னன் தன்னுடைய நாடு தீப்பற்றி எரியும் பொழுது அதை பார்த்து ரசிக்கின்றான். தன்னுடைய மக்கள் தீயினால் அவதிப்படும் பொழுது அதை பார்த்து ரசித்தவனாய் தன்னுடைய கையில் ஒரு மது கோப்பையை வைத்துக் கொண்டு மக்கள் அழுவதை, மக்கள் ஓலமிடுவதை, மக்கள் தன் உடலில் தீப்பற்றி எரிவதை பார்த்து ரசித்தவனாக இருக்கின்றான். அம்மா, நான் ஒரு முனிவராக தவ வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். நான் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றான். அப்பொழுது உடைய தாய் கூறுகிறார், ஒன்றும் கூறாமல் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறுகிறார், சமையல் அறைக்கு சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு வா என்று கூறுகிறார். செல்கிறார், கத்தி எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் நீட்டுகிறார். தாய் கூறுகிறார், இன்னும் சில காலங்கள் கழித்து நீ மக்கள் தொண்டுக்கு செல்லலாம் என்று கூறி அவரை அனுப்பி விடுகிறார். சில மாதங்கள் ஆகின்றன. மீண்டுமாக தன் தாயிடம் சென்று கேட்கின்றார், அம்மா, நான் முனிவராக தவ வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று இரண்டாவது முறையாக கேட்கிறார். இரண்டாவது முறையும் அவர் தாய் கூறுகிறார், இதோ நீ சென்று சமையல் அறையில் கத்தியை எடுத்துக்கொண்டு வா என்று கூறுகிறார். விரைவாக செல்கிறார், கத்தி எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் நீட்டுகிறார். தாய் கூறுகிறார், இப்பொழுது நீ தவ வாழ்க்கை செல்ல வேண்டாம், இன்னும் சில மாதங்கள் கழித்து நீ தவ வாழ்க்கைக்கு செல்லலாம் என்று அனுப்பி விடுகிறார். சில மாதங்கள் கழிக்கின்றன. மீண்டுமாக தன் தாயிடம் சென்று மூன்றாவது முறையாக விவேகானந்தர் அனுமதி கேட்கிறார். அம்மா, நான் தவ வாழ்க்கைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன், நான் இல்லத்திலிருந்து செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவருடைய தாய் கூறுகிறார், சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு வா என்று கூறுகிறார். மூன்றாவது முறையாக கத்தியை எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் நீட்டுகின்றார். இப்பொழுது தாய், நீ இப்பொழுது தவ வாழ்க்கைக்கு செல்லலாம் என்று கூறுகிறார். விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் 3 முறை உங்களிடம் அனுமதி கேட்டேன், 3 முறை நீங்கள் கத்தி எடுத்துக்கொண்டு வர சொன்னீர்கள், நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் முதல் 2 முறை எனக்கு அனுமதி கொடுக்காமல் ஏன் 3வது முறை மட்டும் அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்போது தாய் அழகாக கூறுகிறார், நீ பொது வாழ்க்கைக்கு ஒரு தலைவனாய் செல்கிறாய் என்றால் வரும் பொழுது கூர்மையான முனை மக்களை நோக்கி இருந்தது, பாதுகாப்பான முனையை நீ பிடித்திருந்தாய். ஆனால் 3வது முறை வரும் பொழுது கூர்மையான பகுதி உன்னை நோக்கி இருந்தது, பாதுகாப்பான பகுதி உன்னுடைய எதிர்ப்புடைய மக்களை நோக்கி இருந்தது. இப்பொழுதுதான் உண்மையான தலைவனாய் மாறுவதற்கு நீ தகுதி உள்ளவனாய் இருக்கிறாய், சென்று வா என்று அனுப்பி விடுகிறார். பிரியமான
எங்கடா ஓடுது பாருங்க. பெருசாலாம் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.